முஃமின்களாக ஆக்கினானே அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நம்மை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களாக ஆக்கினானே அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நம்மை அல்லாஹ் தஆலா முத்தகீன்களாக முவஹ்ஹிதீன்களாக ஆக்கினானே அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நம்மை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகும் அவர்களுடைய நெசல்லாஹ் ஆக்கினானே அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அல்லாஹ் தஆலா நம்மை தன்னுடைய அவுலியாக்கள் வலிமார்களுடைய சுஹபத்தில் ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, ஃபைஸி நாயக் ரலியல்லாஹு தஆலா சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, யாரை அல்லாஹ் தன் அளவில் சேர்த்துக் கொள்ள விரும்பவில்லையோ அவர்களை அல்லாஹ் தன்னுடைய வலிமார்களுடனும் சேர விட மாட்டான். யாருக்கு அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான்? உமை யுஜதில்லாஹு ஃபலன் தஜித லஹு வலியன் முர்ஷிதா. நபி ஹபீபே, யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட நாடிடுவான் அவர்களுக்கு ஃபலன் தஜித லஹு, நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் வலியன் முர்ஷிதா, இர்ஷாத் செய்யக்கூடிய ஒரு வலியை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அல்லாஹ். அதை ஒட்டிய ஃபைஸி நாயக்கின் கருத்து என்னவா இருக்கு? சர்க்கார் இந்த ஆயத்துக்கு விளக்கமா என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் யாரை தன் அளவில் சேர்த்துக் கொள்ள விரும்பவில்லையோ அவர்களை அல்லாஹ் தன்னுடைய வழிபாடுகளோடு சேர்க்க மாட்டாங்க. அல்லாஹ் இன்னைக்கு நம்மை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வழிபாடுகளோடு சேர்த்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் நம்மை தன்னுடன் சேர்த்துக் கொள்ள ஆசைப்பட்டதுதான் சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அல்லாஹ் தஆலாவுக்கு அதை நினைத்து மிகவும் அதிகமாக ஆனந்தப்பட கடமைப்பட்டு இருக்கிறோம். வழிமார்கள், இந்த உம்மத்துடைய வழிமார்களுடைய பவர் என்ன? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையில இருந்து ஒரு வரி, கண் சிமிட்டும் நேரத்துல பல்கிஸ் அம்மாவுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்துட்டாங்க. அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்துல இருந்த வலியுடைய கமால். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல இருக்கிற வலியுடைய கமால் என்ன தெரியுமா? கண் சிமிட்டும் நேரத்தில் அர்ஷ் வானமாகி அல்லாஹ்வை சேர்த்துறாங்க. நாரே தக்பீர், அல்லாஹ் வரிமார்களுடைய கமால் அல்லாஹ் என்ன சொல்றான்? கண் சிமிட்டும் நேரத்தில் அர்ஷ் வானமாகி அல்லாஹ்வை கொண்டு வந்து சேர்த்தாங்க. एक नजर काफी है उमर बरकेली என்றாங்க மகன். எஜமானே உங்களுக்கு அந்த ஒரு பார்வை போதுமானது. உங்களுடைய பார்வைகள் சலாமத்தாக இருக்கட்டும். எனக்கு மதுபான கடைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய கண்களுடைய மஸ்தி சலாமத்தாக இருக்கட்டும். அதை நாங்கள் பார்த்து பார்த்து அடைகிறோம் அல்லவா ஒரு இன்பம். இந்த இன்பம் இருக்கிறது அந்த நாடாக்களுடைய கரத்தோடு நம் கரம் பட்டதினால் வந்த இன்பம். ஏனென்றால் அவர்களுடைய கரத்தில் கௌசே ஆசமுடைய கரம் இருக்கிறது, அவர்களுடைய கரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கரம் இருக்கிறது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தில் அல்லாஹ்வுடைய கரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கரம் நம் கரத்தோடு பட்டதின் காரணத்தினால் வந்த கைஃபியத். என்ன கிடையாது நண்பர்களே, இது நம்மின் உள்ள கைஃபியத் அல்ல, வந்த கைஃபியத். அல்லாஹ் அக்பர். ஃபைஸி நாயகம் அடிக்கடி சொல்லுவாங்க, ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிச்சாங்க, நீ பயான் பேசும்போது சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, அது ஒரு கமால்னு கிடையாது. நீ சொன்ன ஆயத்தினால் ஏற்பட்ட கைஃபியத், நீ சொன்ன ஹதீஸ்ல வந்த கைஃபியத், அந்த சூஃபியாக்களுடைய பேச்ச திரும்ப சொன்னதுல வந்த கைஃபியத். இது உன்னுடைய பேச்சுக்கு கிடைச்ச சுப்ஹானல்லாஹ் என்று நீ விளங்கினால் நீ மோசடிக்காரன். சுப்ஹானல்லாஹ். என்ன ஞானங்களை நம்முடைய மகான்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம எதை நோக்கி அவர்கள் நடத்துகிறார்கள்? நாம் எந்த அல்லாஹ்வை சிக்ர் செய்கிறோம், அல்லாஹ் சிக்ர கொடுத்ததுமா ஒவ்வொன்றுக்குமே ஒரு நோக்கம். இல்ம கொண்டு மக்சத் இருக்கு, அமல். இல்மை அல்லாஹ் கொடுத்ததுடைய நோக்கம் என்ன? அமல். சிக்ர அல்லாஹ் கொடுத்ததுடைய நோக்கம் இருக்க மதுகூர். யாரை நீங்கள் சிக்ர் செய்கிறீர்களோ அவனை அறிந்து கொள்ள வேண்டும். யாரை அறிந்து கொள்ள வேண்டுமானா இஸ்மை கொண்டு முராது மக்சது முசா
வெறும் பேரை கூப்பிடுறது நோக்கம் இல்லை, அவருடைய சாத்தை அடைந்து கொள்ள வேண்டும். நீ எந்த அல்லாவை அல்லாஹ் 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 என்று அழைக்கிறாயோ அந்த அல்லாவை அடைந்து கொள்வதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம் ஆண்டவர்களே, ஜிக்ரே மக்சது நினைக்கிறோம். என்னவே நினைக்கிறோம், வெறும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதுதான் மக்சது நினைக்கிறோம். நீ எந்த அல்லாஹ் அல்லாஹ் என்று கூப்பிடுகிறாயோ யாதை கொண்டு முராது யாஃப்தான் சொல்றியா, யாதை கொண்டு முராது நண்பர்களே, நீ யாரை யாது செய்கிறாயோ, நீ யாரை சிக்கல் செய்கிறாயோ அவனை அடைந்து கொள்வதுதான் மக்சது. நாம அங்க அடைச்சப்பான் பாருங்க என்ன செய்யறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த விஷயத்தை நீங்க அமைதியா இருங்க. வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிங்கறாங்க. என்னுடைய விஷயத்துல நீங்கள் ஹக்க ஜிஹாதி எந்த அளவுக்கு முஜாஹதா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முஜாஹதா செய்யுங்க. ஒரு வினாடி நேரம் கூட இந்த விஷயத்தை நீங்கள் தாமதம் ஆக்கிவிடாதீங்கங்கறாங்க. அந்த நம்முடைய ஷேகுமார்க்கு கொடுத்த இந்த சிக்கல்களை கொண்டு போதாவா வச்சுக்கணும். எந்த அல்லாஹ்வை கூப்பிடுறோமோ அந்த அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த ஜிக்ர் காமிலான ஜிக்ர் ஆவார். அந்த ஜிக்ர் பரிபூர்ண ஜிக்ர் என்ன செய்யணும், தண்ணி தாகடிக்குது, தண்ணி கேட்குறீங்களா, தண்ணி தண்ணி என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் தாகம் தீந்துருமா? தீரன். அந்த தண்ணி கையில கிடைக்கும். தண்ணி என்ன செய்யறாங்க, தண்ணி 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 என்று 200 தடவை சொன்னா இன்னும் தாகம் அதிகமா. தண்ணி என்று கேட்பதை கொண்டு முராது இருக்க அந்த பொருள் நம்ம கை கிடைச்சது. ஒவ்வொரு வினாடி அல்லாஹ் அல்லாஹ் சொல்றதுடைய நோக்கம் என்ன, அந்த அல்லாஹ் நமக்கு கிடைச்சிருப்பாரு. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த வஸ்குர் இஸ்ம ரப்பிக்க, உங்களுடைய ரப்புடைய இஸ்ம zikr செய்யுங்க. அங்கேயே நின்றாங்க வத பத்தரி வெறி தகுதினாங்க. முழுவதுமா என்ன செய்து விடுங்கள், உங்களை விட்டுவிட்டு அவரிடத்தில் வந்துருங்க. நீங்க zikr இஸ்மியில் இருந்து zikr ஃபஅலிக்கு வாங்க, zikr ஃபஅலிலே zikr வஸ்பிக்கு வாங்க, zikr வஸ்பிலே zikr ஸாதிக்கு வாங்க. ஷேக் zikr இஸ்மியை கொடுத்தது நோக்கம் இருக்காருங்களே, zikr ஸாதிக்கு கொண்டு போறதுக்கு. இதுதான் ஷேக் zikr கொடுத்தாங்க நண்பர்களே. zikr இஸ்மியை கொடுத்ததற்கான நோக்கம் ஒன்னு zikr ஃபஅலிக்கு மாத்து, ஒன்னு zikr வஸ்பிக்கு மாத்து, ஒன்னு zikr ஸாதிக்கு மாத்து. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எல்லாமே சொல்றான். ஒரு குறிஸ்ம ரப்பிக்கு, உங்க ரப்புடைய இஸ்ம zikr செய்யணும் ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல என்ன சொல்றான், ஃபஸுகுருனி, என் ஸாத்த zikr செய்யுங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யுங்க, ஃபஸுகுருனி, என் ஸாத்த zikr செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ஸாத்த zikr செய்யணும்னா என்ன அர்த்தம், ஒன்ன அதமா விளங்குங்க. அல்லாஹ் தஆலா என்னை மௌஜூதாக விளங்கு, வஜூதே ஸாத்தி உடையவனாக நீ என்னை விளங்கு. ஃபனா ஃபில்லாஹ் நீ ஆலிமி, அது தூருக்கும் நான் உங்களை மகாபில்லா வாக்கிறேன். அல்லாஹ் தஆலா நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ் தஆலா உங்களை அஜ்குருக்கும் இருக்க முசாரியான ஃபைல். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், நீ எந்த ஃபானி ஆயிட்ட, நான் நீடூலி நீடூலி உன்னை மகாவாக்கி வச்சிருக்கேன். ஆண்டது யூஸ்கர் 800 வருஷம் 900 வருஷம் 1200 வருஷமா கொண்டாடுறோமே, இது அஜ்குருக்கும்ங்கற மிஸ்தாகண்டாக சொல்லியாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை நான் நினைவு கூறுகிறேன், உங்களை நான் zikr செய்யறேன். அல்லாஹ் நீ ஒரு வினாடி நேரம் ஃபஸுகுரினில வந்து யாரா நான் அதம்தான் அல்லாஹ் எல்ல மௌஜூத நீதான் அல்லாஹ்ங்கற இத்ராகல வந்து அது குருங்கற அல்லாஹ் ஓ பேர கியாமத் வரை நான் zikr செய்யறேன். என்ன சொல்றாங்க நண்பர்களே, ஆகவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த zikr கொண்டு நோக்கம் இருக்கு. நாம துனியால எல்லாத்தையும் நாம பார்த்து அல்லாஹ்வுடைய zikr அதான் எதிர்பார்க்கணும். நீங்க யாரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா என்ன கிடைச்சிச்சு. ஒரு ஷாயிர், ये सौदागरी नहीं इबादत खुदा की है, இது ஒன்றும் கொடுக்க வாங்குதல் அல்ல, வியாபாரம் அல்ல, இது அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கம். அல்லாஹ் பேखबर ஜஸாய தமன்னா விச்சோடுட்டான். கூலி வேணும்னு ஆசைப்படுறதா அந்த எண்ணத்தையும் விட்டுட்டான். இந்த புத்தி எங்கேயே வந்துருச்சு உனக்கு, இது கொடுத்தா அது கிடைக்கும், அது கொடுத்தா இது கிடைக்கும், அதே மாதிரி 2 ரக்காத் தொழுதா அது கிடைக்கும், 2 ரக்காத் தொழுதா இது கிடைக்கும். இந்த புத்திய தூரம் விட்டுட்டான். இது அல்லாஹ்க்கு செய்யும் வணக்கம், அது அவன் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டுட்டான். இங்கேயும் அதே வீடு வாசல் காரி பங்களா மனைவி மக்கள், சொர்க்கத்திலே அதே ஆசை, இதே வீடு வாசல் காரி பங்களா. அல்லாஹ் எனக்காக இபாதத் செய்யணும் யார் இருக்கிறாங்க கேக்குறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் என்ன கொலோஸ் என்ன பாருங்க, இறை நேசத்துல ஓதிய அல்லாஹ்கள் அந்த வகையை சார்ந்தவர்கள்.
அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மின்கும் யுரீது துன்யா, உங்கள துன்யாவை நாடுற கூட்டமும் இருக்கு. வமின்கும் யுரீது ஆகிரா, உங்கள ஆகிரத்தை நாடுற கூட்டமும் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் இதோட முடிக்குது. வேறொரு ஆயத்துல சொல்றான் யுரீதுன வஜஹ அல்லாஹ், ஒரு கூட்டம் இருக்காது அல்லாஹ்வை நாடும் கூட்டம். அவங்களுக்கு துன்யாவும் நோக்கம் கிடையாது, ஆகிரத்தும் நோக்கம் கிடையாது. ஒரு சொர்க்கத்தை நீங்க வச்சுக்க, ஒரு நரகத்தை நீங்க வச்சுக்க. யுரீதுன வஜஹ அல்லாஹ், அந்த மகான்கள் எதை செய்தாலும் அவனுக்கு ஆசை. ஃபஜ்ருக்கு என்ன கிடைக்கும், தஹஜ்ஜுக்கு என்ன கிடைக்கும், லுஹருக்கு என்ன கிடைக்கும், முன்சுன்னத்துக்கு என்ன கிடைக்கும், அது அவங்களுக்கு நோக்கம் இல்லை. ஏன் அல்லாஹ் ஃபஜ்ர் தொழ சொன்னா தக்பீர் கட்டிப்பாரு, ஏன் அல்லாஹ் லுஹர் தொழ சொன்னா தக்பீர் கட்டிப்பாரு. அவுலியா அல்லாஹ்கள் யார் என்பவர்களே யுரீதுன வஜஹ அல்லாஹ்வின் கூட்டத்தை சார்ந்தவங்க. அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ் பக்கம் திரும்புறதாவங்க. அவங்களுக்கு என்ன வேலை? சுஃபியாக்கள் சொல்றார்கள், யாருக்கா நாங்கள் சொர்க்கத்தை ஆசை வைப்பதும் கூட, அதை உன்னிடத்தில் ஆசிப்பதும் கூட உன் தீதார் அங்கு கிடைக்கும் என்ற காரணத்தினால். எதற்கு தான் உன்னிடத்தில் நாங்கள் சொர்க்கத்தை கேட்கிறோம்? உன்னுடைய தீதார் அங்கு இருக்கிறது என்று நீ சொன்னதே. மாறாக உன் தீதார் நரகத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் நரகத்தை தான் கேட்கிறோம். எங்களுக்கு நோக்கம் சொர்க்கம் கிடையாது சொல்லியா, எங்களுக்கு நோக்கம் நரகம் கிடையாது. எங்களுக்கு நோக்கம் இருக்காதான் நீ தான். ஓ தீதார் எங்க இருக்குது அன்பர்களே? நாம் என்ன கொண்டாடுற அன்பர்கள், நம்ம என்ன வளர்க்க எத்தனையோ மகான்கள் சொல்லிவிட்டார்கள். லைஸ ஜஈது லிமன் லபிஸல் ஜதீத், புது ஆடை உடுத்துவது ஈது என்றாங்க. புது ஆடை உடுத்துவது என்ன கிடையாது, ஈது கிடையாது. இன்னமல் ஜஈது லிமன் உஃபிர லஹு ஸுனூப், எவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதோ அதுதான் ஈது. அதுதான் இந்த ஈது என்பர்கள். யாருடைய இபாதத்துகள் அதிகமாக இருக்கிறதோ அதுதான் ஈது. புத்தாடைகள் உடுத்துவது ஈது. சூஃபியாக்கள் சொல்றாங்க ஈது மேரி தீது தேடிட்டாங்க. அல்லாஹ் உன்னுடைய தீதார் என்று கிடைக்கிறதோ அன்றுதான் எனக்கு அது ஈது. ஆனா ஆரிஃபீன்களுக்கு பெருநாள் இருக்க வருஷம் ஃபுல்லா. ஆரிஃபீனுடைய பெருநாள் என்னன்னு ஒவ்வொரு வினாடி நமக்கு ஈது வருஷத்துல 2 தடவை தான். இதே தேசத்துடைய ஈது இருக்கிறது அல்லவே, அது ஒவ்வொரு வினாடியும் இருக்கிறோம். அது ஆனாவுடைய ஈதுல இருக்கிறோம், சதாவுடைய ஈதால இருக்கிறோம். நாம் இன்னைக்கும் திரும்ப திரும்ப அதே துன்யா அதே மொழி மக்கள் அவர்களை தான் பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த சொல்ற எந்த பாருங்க மனைவியை பத்தி ஒரு ஆயத்தை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? فَقُوا حَذَّرْتُمْ عَنْ شَيْءٍ وَقَدِّمُوا لِأَنفُسِكُمْ சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செஞ்சீங்க. வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் முலாகூஹு, நீங்கள் அவரோடு முலாகாத் செய்கிறீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? வத்தகுல்லாஹ், தக்வா செஞ்சீங்க. வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், முலாகாத் அவங்களோட நடக்கல அவனோட நடக்குதுங்க. அல்லாஹ் தஆலா வபஷிரில் முஃமினீன, ஈமான் கொண்டவர்கள் பஷாரத் அடையணும்ங்கறாங்க. எவர் முலாகாத் அல்லாஹ்வோடு நடக்கிறது என்று நினைக்கிறார், இந்த முலாகாத் யாரோடு நடக்கிறது என்று நினைக்கிறாரோ அந்த முஃமின்களுக்கு பஷாரத் அல்லாஹ். நாம் என்ன வாக்கு வாங்க கொண்டு இருக்கிறோம்? எல்லா நிலையிலும் அவனுடைய காதல் நம்முடைய உள்ளம் நிரம்பி இருக்க வேண்டும். என்ன ஃபமா அலாமாத்து முஷ்தாக், சூஃபியாக்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அல் பர்ஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய வலியத்தை கேட்டேன். அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய அடையாளம் என்னன்னு கேட்டேன். அல்லாஹ் இன்சாஹு ஃபீ குல்லி ஹால், எந்த நிலையிலும் அவனை மறக்காமல் இருப்பதுதான் அல்லாஹ்வுடைய காதலுடைய அடையாளம். அவனை எந்த நிலையிலும் மறக்கக்கூடாது. அல்லாஹ் இன்சான் எந்த நிலையிலும் அவனை மறக்காமல் இருப்பதுதான் அவனுடைய நேசர்களுடைய அடையாளம். அவனுடைய நேசர்கள் யார்? சதா அவனை நேசிக்கும். ஒரு வலியுடைய வரலாறு எழுதுறாங்க. அந்த வலியும் இல்லா அவர்கள் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு வந்த இடத்துல லப்பைக் லப்பைக்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்த்து தல்பியா வந்தாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அப்ப ஒரு அசரீரி சத்தம் கேக்குது, லா லப்பைக், லா லப்பைக் ஒரு அசரீரி சத்தம் கேக்குது. உன்னுடைய வருகையை நான் கபூல் செய்கிறேன், உன்னுடைய ஹாதிரியத்தை உன்னுடைய லப்பைக்கை நான் ஏத்துக்கிறேன் ஒரு அசரீரி சத்தம் கேக்குது. இந்த மனிதரும் அழுது கொண்டே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் பக்கத்துல தவாப் செஞ்ச ஒரு இறைநேசருக்கும் இந்த சவுண்ட் கேட்கும்.
இந்த அல்லாஹ்வுடைய அசலி சத்தம் இந்த மகானுக்கு கேட்கும். இவர் லப்பைக் என்று சொல்லும் போதெல்லாம் இங்கிருந்த ஒரு சத்தம் லா லப்பைக். இந்த மகான் அவரை தடுத்து நிறுத்தி சொன்னாங்க, என்ன நடக்குது? நீ லப்பைக் லப்பைக்ங்கிற, அதுல லா லப்பைக்னு வருது, ஏன் நீ சொல்லுகிறாய் என்று கேட்கிறார். அப்போது அவர் சொல்லி காமிச்சார், இது ஒரு தடவை வரல, 23 வருஷமா நான் ஹஜ்ஜுக்கு வரேன், 23 வருஷமாக லப்பைக் லப்பைக் என்று சொல்கிறேன். அல்லாஹ்விட லா லப்பைக் தான் வருது. என்ன லா லப்பைக் என்று வந்தாலும் எனக்கு அவன் வாசனை விட்டா வேறு வாசனை இல்லையே, அதனால தொடர்ந்து வந்துதான் இருக்கிறேன். இந்த மகான் சொன்னாங்க, இது நேசம் வரல, நீ என்ன கிடைக்குது பார்த்து உட்கார்ந்து இருக்கிற, நீ இது செஞ்சனா அது எங்க வரல, இது செஞ்சனா அது எங்க வரல. அவர்கள் என்ன சொல்றாங்க, 23 வருஷமா லப்பைக் சொல்றாங்க, அப்படி லா லப்பைக். இந்த மகான் சொன்னாங்க, நீ அடுத்து லப்பைக் சொல்லாதேன்னாங்க. கூட வந்த மகான் சொன்னாங்க, நீ லப்பைக் அடுத்து சொல்லாதேன்னாங்க. அல்லாஹ்வே ஒரு அசலீம் சத்தம் வச்சு, ஓ வலிய சூஃபிய அவங்க நீங்க தடுக்க கூடாது, இது எனக்கு அவருக்கும் மத்தியில உண்டு. நான் லப்பைக்னா அவர் லப்பைக் பாரு, எங்க ரெண்டு பேரும் உள்ளது நீ முன்னால இருக்கணும். என்ன அர்த்தம்? இது அந்த நேசத்துக்கு நேசம் என்று அவர்கள் எதற்கு நேசம் ஆசைப்படுபவர்கள் அல்ல. அல்லாஹ் அக்பர். அவர்கள் சொர்க்கத்தையும் நேசிப்பவர்கள் அல்ல, நரகத்தையும் பயப்படுபவர்கள் அல்ல. அவர்களுடைய ஆசை முழுக்க அல்லாஹ்வாக இருக்கு. நாம் நம்முடைய சூஃபியாக்களுடைய சுஹபத்தை, அல்லாஹ் இவர்களுடைய சுஹபத்தை நசீபாக்கலாம். பார்த்தீங்களா, இது சாதாரண விஷயம் அல்ல, மிக உயர்ந்த ஒரு விஷயம். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுடைய நோக்கம் நம்மள தவஜுமாக செய்யறது. எல்லா இதையும் தவஜுமாக இருக்கு. என்ன என்பது அல்லாஹ் நம் மீது தவஜு செய்யும் அளவுல நாம அணு அளவு கூட திரும்பி அல்லாஹ்வுக்கு தவஜு செய்யறது. ஏன்னா அல்லாஹ் ஒரு வினாடி நம் பக்கம் தவஜு செய்யறதை நிறுத்தினாலும் நம்ம இல்லாம போயிடும். அப்ப அல்லாஹ் தவஜு செய்து கொண்டே இருக்கிறான், நாம அல்லாஹ் பார்க்க முடியாது. அல்லாஹ் இறைநேசத்துல கொண்டு என்ன கொடுத்தா அல்லாஹ் தானா தவஜுமாக அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்தோம் எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுடைய தவஜுமாக, அது நம்ம அமர்ந்த வரணும்னு சொல்ல வரணும். சொல்றதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, இனி எத்தனை சுபாம சும்மா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி மஜ்லிஸோட போயிடுங்க, போற வழிதான் இருக்கு. போற வழிதான் என்ன இந்த நாள் ஜமீலுன் அல்லாஹ் அழகான யுஹிப்புல் ஜமால், அழகா விரும்புறான்னா என்ன அழகு? ஜமீல் என்பது அழகா இருக்கிறவன் எப்பவுமே தான் அழகா வெளியில காட்டணும்னு ஆசைப்படுவான். அந்த மாதிரி அல்லாஹ் தான் அழகா காமிச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி அழகா இருக்கிறவனுக்கு என்ன ஆசை தெரியுமா இருக்கும்? தன்னை யாராவது பார்த்து ரசிக்கிற ஆசை இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான், என்னை யாரு பார்த்து ரசிக்கிறாங்களோ அவங்க தான் ஜமாலுங்கிறாங்க. யுஹிப்புல் ஜமால், ஜமால அல்லாஹ் நேசிக்கிறானா யார் ஜமால்? நான் எங்கெல்லாம் அழகா காட்டுறோம் அங்கெல்லாம் என்ன பார்க்கிறவங்க தான் ஜமால். யாருதான் ஜமால் என்பவர்கள்? திரும்பும் திசையெல்லாம் அவனுடைய உருவாக்காங்க. எந்த நம்முடைய மகான்கள் இறை நேசர்கள் அவருடைய அல்லாஹ் காட்சி கொடுத்து போயிட்டாங்க. இறை தலைகள் அல்லாஹ் சிகிச்சை செஞ்சு போயிட்டாங்க, அல்லாஹ் சுருள் செஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த நிஸ்பத்துகளை கொடுத்ததை கொண்டு நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பது நாம் அல்லாஹ்வை அறிவோம். அல்லாஹ் தஆலா அனைவரும் அவருடைய ஆதிக்கத்தில் காமிலிக்கிற